முதல்ல பேர் சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுப்போம். ஆஷிக், தௌஃபிக், ராம்நாத், லக்ஷ்மணகாந்த், பிரேம் லக்ஷ்மணன், பிரவீன் ராவ், ரம்யா, லாவண்யா, சுனந்தா, சுனிதா. பயங்கர ட்விஸ்டா இருக்கு. சௌந்தர்யா, ஐஸ்வர்யா. ஏயா இது அங்க வை, இது அங்க வைக்கவா? உன் தலையில வை. இது அழகான தமிழ் பெயரியா. இது அங்க வை, இது சங்க வை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல குழப்பம் இல்ல சார், இவங்க நாங்களாம் ரிலேட்டிவ்ஸ் சார். எங்க அக்காவும் அவங்க அண்ணனுக்கும். என்னடா இந்த இப்படி போகுது. அவங்கள கேட்டா நாங்களாம் ஃபேமிலியா ஃப்ரெண்டுங்க. இவங்கள கேட்டா சரா நடக்குதுடா. சொல்லுங்கம்மா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வந்து இந்த நம்மளே ஏற்கனவே ட்வின்ஸு, இன்னொரு ட்வின்ஸை வேற கட்டிக்கிட்டு ஒரே குழப்படியா இருக்குமே அப்படிலாம் தோணலையா? வேண்டாம் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அப்படிலாம் தோணல சார். நல்லா இருக்கே, பரவாயில்ல. புரியல. என்ன பேசிக்கிட்டீங்க? நம்ம 2 பேரும் ட்வின்ஸை கல்யாணம் பண்றோம், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம். ஐயோ, இவ கூடயே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து ஓகே, நம்ம கூட இவ தான் இருப்பா, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ அப்படி வரியா? வீட்டில் யார் சத்தமாக பேசுகிறாங்களோ அவங்கள அண்ணன்னு சொல்லிடுவாங்க, யார் சத்தமாக பேசுகிறாங்களோ அவங்க வீட்டில் அவங்கள அக்கான்னு சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஓவர் சவுண்டு, அதனால இவர் அண்ணன் ஆகிட்டாரு, அவங்க அக்கா ஆகிட்டாங்க சார். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்படி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அவங்களுடைய டிஃபரன்ஸை? சார் எப்பவுமே அவங்க 2 kg அதிகமா இருப்பாங்க. ரொம்ப என் ஒய்ஃப் மட்டும் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்டைல் எப்பவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிசிவா கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் இப்ப பேசுறது நேரம் இல்ல சார். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இருக்கும் சார். அப்பப்போ திடீர்னு 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு ஒன்றா உட்காந்துருக்கப்ப டக்குன்னு அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்க தான் செய்யும். ஒய்ஃபோட மூக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு செகண்ட் ஓகே அப்படின்னு பார்த்துங்க, எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் பார்ப்பேன் நான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இப்போ உங்க வீட்டுக்காரர்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? அந்த 6 வித்தியாசங்கள் மாதிரி தோடு போட்டிருக்காங்க சார். ஓ, இதுக்கு தான் அந்த அடையாள சேஞ்சா? 2 பேருமே தாங்க தோடு போட்டிருக்காங்க சார். அது இன்னைக்கு தான் வேணும்னே போட்டு வந்திருக்காங்க. வேணும்னே போட்டு வந்திருக்காங்களா? போட்டு முடியல. அந்த அந்த ஆரம்ப கட்ட குழப்பங்கள் என்னென்ன? சார் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஆனால் எங்களுக்கு மேரேஜ் ஆகப்போ இவங்க ஃபேஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க காது தான் பார்ப்பாங்க. அந்த கடுக்கன் போட்டிருந்தா பெரியவங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் உங்களை என்ன கேட்கறேன், இதுல யார் மூத்த மருமக? சார் ஆக்சுவலி எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு. ஓ, ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனது மூத்தவர். இந்த ஐடியா நல்லா இருக்கு. அப்ப நீங்க மூத்தவங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ அவங்களுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் 10 செகண்ட் 1 நிமிஷம் தான் இடைவெளி இருக்கும். ஆனா உங்களுக்கு இடையில வந்து 4-5 வயசோ 2-3 வயசோ வித்தியாசம் இருக்கலாம். ஆக்சுவலி நாங்க 2 பேருமே ஒரே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா லுக்கு போடா. நீங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை வரும். ஏமா, நீங்க 2 பேரும் ட்வின்ஸ், உங்க வீட்டுக்காரங்க 2 பேரும் ட்வின்ஸ், இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்ல, ஆனா அவங்க ட்வின்ஸ், அந்த ட்வின்ஸுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி எத்தனை கதை வர போகுதுன்னு எனக்கு தெரியல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சார். யாரு? அவங்க 3 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நீங்க 2 பேரும் காலேஜ். அப்ப இந்த திருமணம் எப்படி? இது எனக்கு ஒரே ஒரு நாள் சிம்போசியம் இவ்வளோ கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திருமணம் செய்து கொள்வதற்கான சிறந்த வழிமுறை என்ன? சிம்போசியம் செல்வது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.